Hi, hi, hi. Hi. Hi, 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 hi. Hi, 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 hi. நானும் பேசுகிறேன், கொண்டு வாங்க. Hi, 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 hi. அதில் எங்கே இருக்கு கேலரி எங்கே ஆல்பத்தில்? ஹாய் 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 ஹாய். இன்னைக்குள்ள ஆயுதம் தேவையில்லை, பாசம் என்ற பெயரில் வேஷம் போட்டாலே போதும். அடடடடடடடா. சூப்பர். ஒரு குறிப்பு சொல்கிறேன்ப்பா, சரிங்களா? நம்ம தட்டப்பழம் செய்கிறோம்ல, தட்டப்பழம் செய்யும்போது அந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது கூட பொட்டுக்கடலை பொரிகடலையும் வேர்க்கடலையும் கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடி செஞ்சு அரைச்சி மாவோட கலந்து தட்டப்பழம் செஞ்சோன்னா நல்லா மொறு மொறுன்னு கரகரப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும், மணமாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? குருமா செய்ய தேங்காய் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, குருமா அப்போ குருமா செய்கிறதுக்கு தேங்காய் இல்லை அப்படின்னா என்ன செய்யலான்னா, பொட்டுக்கடல 2 ஸ்பூனு, முந்திரி ஒரு 10, சோம்பு 1 ஸ்பூனு, தேவைப்பட்டால் இப்போ ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஜாரில் நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி, சரிங்களா? நல்லா அரைச்சி இதை தேங்காய் அரைவைக்கு பதிலாக ஊற்றி குருமாவை செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும் குருமா. ரெடி ரெடி. அதாவது குருமா டேஸ்ட்டுக்கு விட அதை விட தூக்கலாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.